ஹாய் யுவர்ஸ், நடிகர் சிம்பு நடிப்பில் கடைசியாக வெளியான படம் மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், த்ரிஷா உள்ளிட்டோர் பல நடிப்பில் உருவான படமான தக் லைஃப் படம் தான். இந்த படத்தில் சிம்புவின் கெட்டப் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாலும் படம் பெரிய அளவில் கிளிக் ஆகவில்லை. இப்படி இருக்கையில் அடுத்து சிம்பு படத்தை யார் இயக்குவார் என்ற கேள்விக்கு பலரும் இருந்தது. குறிப்பாக அவர் கெட்டப் பலருக்கும் ஒரு மாசான கதாபாத்திரத்துக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொண்டவராக இருந்தார் என்ற பேச்சுக்கள் அடிபட்டன. இப்படி இருக்கையில் நடிகர் சிம்பு இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் அரசன் படத்தில் கமிட் ஆனார். கலைப்புலி எஸ் தானு படத்தை தயாரிக்க அனிருத் இசையமைப்பாளராக கமிட் இறங்கினார். இவர்களின் கூட்டணியில் உருவாகும் முதல் படம் இதுதான். படத்தில் டைட்டில் ப்ரோமோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இப்படி இருக்கையில் படம் வரும் தீபாவளி ரிலீஸ் ஆக உள்ளதாக வெளியாகிய தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் அசுரன் படத்தை தீபாவளிக்கு வெளியிட மொத்தமாக படக்குழு தீவிர வேலைகள் செய்து வருகிறது. சிம்புவும் வெற்றிமாறனும் நிதானமாக ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு ஷாட்டையும், ஒவ்வொரு ஃப்ரேமையும் மெருகேற்றி வருகிறார்கள். வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகி வரும் அசுரன் படம் இதுவரை வெளிவந்த வெற்றிமாறன் படங்களில் இருந்து மொத்தமாக மாறுபட்டு கதைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் வடசென்னை படத்தில் தீவிர ரசிகர்களை கொண்டாட வைக்கும் அளவுக்கு ஒரு கமர்ஷியல் விஷயங்களை உள்ளடக்கிய படமாக இருக்கும். சிம்பு மற்றும் தீவிர சினிமா ரசிகர்களுக்கு ஒரு முழு விருந்து காத்திருக்கிறது என கூறும் அளவுக்கு படம் உருவாகி இருக்கிறது. அரசர் படம் தமிழ் சினிமாவில் எல்லா எல்லைகளுக்கும் தகர்க்கும். குறிப்பாக முதல் நாள் வசூல் சாதனையை தரங்கப்பட்டு போகின்றன என பதிவிட்டுள்ளார். அவரது இந்த பதிவு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் நீங்க அரசர் படத்துக்காக எந்த அளவுக்கு எதிர்பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு சிம்பு பிடிக்கும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.